ஹாய் ஆர்மிஸ் நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி வந்து ஜேக்கோட ரெண்டு ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். நாட்டி டாக்டர் கசின். இது உங்களுக்கு பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள், பிடிக்காதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரும் அப்படிங்கிற அப்டேட் தெரியும்னா வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் ஓகே இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயினா தான் அவங்க அம்மா பாவமாக பார்த்துட்ருக்கான். இப்படியே பாவமாக பார்த்தா என்ன பண்ணுறது, ஒரே வழி தான், நீ போய் ஜேக்கே பார்த்துடுவா, அவ்வளோதான். அம்மா எப்படிம்மா, ஐயோ எங்கே வலிக்குதுன்னு நான் வந்துட்டு தெளிவாக சொல்கிறேன்ல, அதை போய் எப்படி நான் ஜேக்கேட்டேன், ஷோம்மா முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினா அவங்க அம்மாட்ட கெஞ்சிட்டு இருக்கா. இங்கே பாருடி, அவன் டாக்டர் தான், அவள் ஒன்றும் வேறு ஏதோ கிடையாது, நீ வந்து அவனை கசின்னு நினைக்காத, ஒரு டாக்டராக நினச்சி உனக்கு எங்கே வலிக்குதோ சொல்லிட்டு வா, ட்ரீட்மெண்ட் சொல்லுவான்ல. ஆல்ரெடி நான் உன்ட்ட 4 டாக்டர் சஜஸ்ட் பண்ணேன், நீயும் அந்த 4 டாக்டர்கிட்டே பார்த்த, சுத்தமாக உனக்கு பெயின் குறையவே இல்லை வைன். ஒழுங்காக லாஸ்ட் ஆப்ஷன் நீ அவனை பார்க்குறது தான். அவன் தாண்டி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறான், எல்லாரும் அவன்கிட்ட போகிறாங்க, நீ மட்டும் தாண்டி அவன்கிட்ட போக மாட்டேன்னு பிடிவாத பிடிச்சிட்டு மற்ற எல்லா டாக்டர்கிட்டையும் போகிற, ஆனால் ஒருத்தன் கூட ஒன்று சரி பண்ணி விட மாட்டேங்கிறான். ஒழுங்காக நீ ஜேக்கிட்ட போ, அவ்வளோதான் நான் சொல்வேன். போவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மூஞ்சி ஒரு மாறி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நான் ஜேக்கிட்ட வேணால் அட்மிஷன் போடுறேன், நான் கால் பண்ணி அவன்கிட்ட சொல்லிடுறேன் வாயின் வரும்னு, நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம், அவ்வளோதான். இல்லைனா வீட்டை போ. வீலாம் நோ சான்ஸ், அவன் எனக்கு அண்ணாம்மா போமா. அப்போ ஜேக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சினிங்கிட்டே இருக்கா. மேடம் நீங்கள் சினிங்கிட்டே இருங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட அம்மா கிளம்பிட்டாங்க. ஒயின் அப்படியே போய் அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டா. பட் அவளுக்கு பயங்கரமாக பெயினாக இருக்குது. அவள் செஸ்ட்டை பிடிச்சிட்டு ஷோ வலிக்கு இந்த அம்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சினிங்கிட்டே உட்காந்துருக்கான். ஒயினோட அம்மா கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணுறாங்க, என்ன ஹாஸ்பிட்டல் போறியான்னு. இல்லைப்போ, எவ்வளோ வலிச்சாலும் பரவாயில்ல, நான் பேர் பண்ணிக்கிறேன், என்னால் அவங்கக்கிட்டலாம் போக முடியாது. போமா, போக முடியாது, நான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை வச்சுட்டாங்க. ஷோ அவங்ககிட்ட போய் இப்போ சும்மானே இருக்க மாட்டான். அவன்கிட்ட போய் எதுவும் வாலண்டியராக ஆல்ரெடி பரி அடின்னு கேட்குறான். கிட்ட விளையாட்டுக்குன்றான். விளையாட்டுக்கு போய் அத்தை பொண்ணு எவனாச்சும் அப்படி கூப்பிடுவானா, கிட்ட விளையாட்டு கூப்பிட்றேன்னு இல்லாதெல்லாம் பேசுகிறான். அவன்கிட்ட போய் நானே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என் தலையிலே அடிச்சுக்கிறான். இது வலிமேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு செம்ம காண்டாக இருக்குது. நைட்டு அவங்க அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பெயின் எடுத்துருச்சு, ரொம்ப வலிக்குது. வேறு வழியே இல்லை, நாளைக்கு நீ அவன்கிட்ட போகிற, அவ்வளோதான். நானும் கூட வரேன், நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், தட்ஸ் ஆல். முடியாதும்மா, நீ வேறு ஏதாச்சும் நல்ல கேர்ள் டாக்டராக பாருமா. ஏம்மா ஒரு ஜென்ஸ்ட்டை போய் அது அம்மா வயன் உனக்கு வலிக்கிறது செஸ்டடி, உனக்கு என்ன விளையாட்டாக இருக்கா? விளாட்ற மாதிரி விஷயம் ஒன்று அது கிடையாது, அவ்வளோதான். பார்த்துக்க, மரியாதையாக இருந்துக்கோ. நாளைக்கு ஜேக்கிட்ட போகிறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், தட்ஸ் ஆல். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வழி இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அவள் ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு வரான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ ஜேக்கேட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. என்னடாமா வந்துட்டு நீ ஜேக்கேன்னு நினைக்காத, அது ஒரு டாக்டராக அவ்வளோதான் அப்படின்றாங்க. அவங்க அம்மா எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் எனக்கு மனசு ஆகலை. அது ஜேகே, அந்த ஜேகே அது மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஜேகே வந்து ஒயினும் உள்ளே கூட்டிட்டான். ஒயினோட அம்மா ஒயினு போய் உட்காந்துன்னு, அத்தை என்னத்தை இங்கே சொல்லியிருக்கலாம்ல, நான் உங்களை ஃபஸ்ட்டே ஒரு சொல்லியிருப்பேன்ல. இல்லைடா நான்லாம் பேஷண்ட் பார்க்குற மாதிரி வரலாமே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, சொல்லியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே நான் உங்களை உள்ளே கூப்பிட்ருப்பேன். சரி பரவாயில்ல ஜேகே. சரி என்னாச்சுத்த? அதுவா இந்த ஒயினுக்கு தான்டா ஒரு 1 மந்த்தாக செஸ்ட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கா. ஜிக்கு நிமிஷம் 1 மந்த்தாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே வந்து எழுதுறதுக்காக பெண்ணை வச்சு தட்டிகிட்டு இருந்திருப்பான். 1 மந்த்துன்னு சொல்லி டக்கு நிமிந்து பார்க்குறான் வயனை. வயனை அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டா. என்னத்தை சொல்கிறீங்க, 1 மாதமாக வலிக்குதா? ஆமாண்டா, முதல் லைட்டாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ எனக்கு வலிச்சிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எந்த அதுன்னு உங்களுக்கு விளையாடுற விஷயமா? 1 மாதமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஏன்டா நீ வேறு, நான் 4-5 டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டேன், ஒருத்தட்டி சரியாகலை. உன்கிட்ட வர வெக்கப்படுறா. எனக்கும் ஷோ அத்தையும் போய் எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லு பாரு, கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நான் என்ன பார்க்குறேன். சரிடா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக உங்கள் அம்மா கால் வருது. சரி வாயின் இப்போ உள்ளே படு, நான் வரேன். உள்ளே படுடி, நான் வரேன்னு சொன்னேன். பாரு மூஞ்சி முகரையும் பாரு, முட்டைக்கோ நான் கொண்டு நோண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டே உள்ளே போகிறான். நர்ஸ் வந்து வயனை கூட்டி போய் படுக்க வச்சுட்டு, மேம் நீங்கள் அதை கழட்டி அங்கே வச்சுருங்க. அது எதுக்கு ரிமூவ் பண்ணணும்? மேம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கே தானே பெயின் இருக்குது, அப்போ அதை ரிமூவ் பண்ணி தானே ஆகணும். ஈவன் நீங்கள் ஷர்ட்டே ரிமூவ் பண்ணிடணும்.
இ- என்ன சொல்கிறீங்க? ஷர்ட்லாம் நான் ரிமூவ் பண்ண மாட்டேன் மேம். ரிமூவ் பண்ணி தான் மேம் ஆகணும். ஷோ, என்னங்க வர்றது ஜின் டாக்டர். மேம், நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது மேம், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒயினை ரிமூவ் பண்ண வச்சுட்டு சும்மா ஒரு போர்வை மட்டும் எடுத்து பொத்தி விட்டு வரா. எனக்கு ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக பார்த்தா என்னோட அம்மாவுக்கு வேறு கால் வந்திருக்குமா, அவங்க நிமிஷம்னு சொல்லிட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சவங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகே அவங்க அத்தை வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஏன் ஜேகே வெயிட் பண்ணுறேன்? இல்லை தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீ போய் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உள்ளே வந்துட்டா. அவங்க அம்மா வந்து அந்த கேபினை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஜேகே நர்ஸை பார்த்துட்டு நீங்கள் போய் நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஒயின் அப்படி ஜேகே பார்த்துட்டு ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே வந்துட்டு அந்த பெட்ஷீட்டை நோத்து. ஜேகே நீ டெஸ்ட்டே பண்ண வேணாம் ஜேகே, என்ன விட்டுரு ஜேகே, வலிச்சிட்டு போகுது. ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, ப்ரொஃபஷனில் நான் ப்ரொஃபஷனாக தான் இருப்பேன், நீ ஒன்றும் தேவையில்லாமல் இமேஜின் பண்ணாமல் உங்கள் கையை எடுத்தால் நல்லாயிருக்கும். மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அந்த பெட்ஷீட்டை கொஞ்சம் செஸ்ட்டுக்கு வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டா. ஜேகே அப்படியே பார்த்துட்டு உனக்கு வலி போகணுமா வேணாமா? எனக்கு வலி போகவே வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஜேகே லைட்டாக முறைக்கிறான். நீ இல்லாட்டி எங்கள் அம்மா கூப்பிடு, எங்கள் அம்மா வந்து கிட்ட நிற்க சொல்ல, அப்போ தான் நான் கையை எடுப்பேன். நீ ஒன்றும் குழந்தை இல்லைவா, என் கையெடுன்னு சொன்னேன். சும்மா ப்ரொஃபஷனில் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒயின் அப்படியே நிமிஷம் ஃபேஸ் அப்படியே அப்பாவி மாரி வச்சிட்டான். ஏன்னா ஜேகே செம்மையாக முறைச்சிட்டு சொல்லியிருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அவள் ஹேண்ட் எடுக்கிறா. ஜேகே லைட்டாக அந்த பெட்ஷீட்டை வந்து அவள் ஸ்டொமக் கிட்ட கை வச்சு லைட்டாக இழுக்கிறான். அது அப்படியே இறங்கிடுச்சு. ஒயின் அப்படியே அவள் கையை கொண்டு போய் வச்சு அவள் கண்ணை பற்றிட்டான். ஜேகே பட் அவன் பாட்டு கேஷுவலாக ஸ்க்ரீனை பார்த்துட்டேன்னு அங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி கூசுது வேற. ஜேகே பொறுமையாக பண்ணு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அமைதியாக இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இதை வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். ஒயின் வந்துட்டு நீ வலிக்குது, நீ வைக்கிறதான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அதை எங்கிட்ட எடுத்து வச்சிட்டான். ஒயின் நிமிஷம் அப்படியே கண்ண முடிதான் இருக்கா. ஒயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கே பருது ஜேகேவோட ஹேண்ட். இங்கே வலிக்குதா? அப்படியே பொறுமையாக ஐசு பண்ணி பார்த்தா ஜேகே வந்து கையை வச்சுட்டு ஒயினே ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். ஆமாம் இங்கண்ணா, இல்லை இங்கண்ணா, வலிக்குது இந்த இடத்துல. இங்கண்ணா, சரி சரியாக சாப்பிட்லையா? இல்லை நல்லா தான் சாப்பிட்றேன். ஏன் வாய்ஸ் உள்ளே போயிடுச்சு? இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பார்த்துட்ருக்கா. ஜேகே லைட்டாக ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் டக்குன்னு கண்ணு மூடிட்டா. ஜேகே வந்துட்டு இங்கே பாரு, ஜஸ்ட் நான் ட்ரீட்மெண்ட்காக தான் டச் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். ஒயினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே ஸ்கேன் பண்ணுறான். ஒயினுக்கு அது இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஜெல்லெல்லாம் வச்சு இது பண்ணும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை மூடி படுத்துருக்கா. ஜேகே அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஒயின் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ராவை எடுத்து கையில் கொடுக்குறான். எனக்கு ஒரு விஷயம் ஸோ கட்டு ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான். நீ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வெளியே போயிட்டான். ஜேகே வெளியே போகும்போது ஒரு மாதிரி நாட்டியான ஒரு ஸ்மைல் பண்ணுறான். லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன மச்சம் இருக்குல்ல, சொன்னா அவ்வளோதான் தூமுன்னு குதிப்பான். ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டான். ஒயின் ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. பட் அவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக சாலை வச்சு இங்கிட்டு இழுத்துட்டே இருக்கான். கரெக்டாக என்னோட அம்மாவும் பேசி வந்திருப்பாங்க. அம்மா இவ்வளோ நேரம் எங்கே போச்சு, இப்போ வந்துட்டு ரொம்ப ஒயினுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது. இல்லை தேவை சரியாக சாப்பிடல ப்ளஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. அது ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஈவன் அவளுக்கு ரெகுலராக நான் ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரெகுலராக பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு ரெகுலராக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். சரிடா, இந்த டேப்லெட் போட சொல்லுங்கள், பெயின் குறைஞ்சிரும். பெயின் குறையலைன்னா அது என்ன, நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கலாம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த டேப்லெட்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே நிமிஷம் உங்களுக்கு தான் எழுதிட்டு இருந்திருப்பா. அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். நீ எதையும் தப்பாக பார்க்கல? ஜேகே பார்த்துட்டு தப்பாலாம் பார்க்கல. லெஃப்டில் லைட்டாக ஒரு மச்சம் வந்துச்சு அண்ட் ரைட்டில் கீழே அப்படி சொல்லிட்டு அவனோட ஐஸும் ஆயிடுச்சு. அவ்வளோதாண்டி பார்த்தேன், அது தவிர எதுவும் பார்க்கல. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வாயின் முறைக்கிறா. ஓகே நாளைக்கு ட்ரீட்மெண்ட் வந்துடு. பொறுக்கி இனிப்போ மட்டும் வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் டங்குன்னு வெளியே வரான். நம்ம பார்த்துட்டு என்ன ஆச்சுடி? பொண்ணு இல்லை போ, இந்த டேப்லெட்டை வாங்கி தொலை. ஐயோன்னு சொல்லிட்டு ஒயினை ஹாஸ்பிட்டலில் தலையாக அடிச்சுக்கிறா. எல்லாரும் புருஷனுக்கு சொல்லி எல்லாத்தையும் போய் அந்த நாய்கிட்ட காட்டிட்டு வந்துருக்கா. ஐயோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒயின் வந்து ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு ஓட்டும் போது வந்து அந்த காற்று வந்து ஜில்லுன்னு நம்ம மேலே அடிக்கல. ஸோ சாலை வர கழட்டி அவங்க அம்மாட்ட கொடுத்துருப்பான். ஸோ அந்த காற்று அடிக்கும் போதே அவளுக்கு அந்த ஜேகே வந்து டச் பண்ணது தோணுது. அதன் ஜேகே டச் பண்ணிட்டு அவனோட ஃபேஸை மட்டும்
மட்டும் பார்த்துருப்பான். ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஒரு வழியாக அவங்க அம்மா கொண்டு வந்து கரெக்டாக அவங்களோட ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு ஒயின் நேராக வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு அவளோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவள் அப்படியே உட்காந்துருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஜேகே வேறு வந்து அந்த ஆயில்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பான் அப்ளை பண்ண சொல்லி. ஒயின் வந்து அதை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். அப்ளை பண்ணும்போதே அவளுக்கு ஒரு நிமிஷம் அப்போ தான் இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஜேகே இப்போ ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருப்பான்ல, அது ஆல்ரெடி ஒயினுக்காக வந்து அங்கேயே வச்சு அப்ளை பண்ணி விட்டுருப்பான். ஸோ அந்த ஈரமும் ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. ஷோ கடவுளே, நாளைக்கு வேறு போகணுமா, நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயினோட அம்மா ஒயினை வற்புறுத்தி எழுத்துட்டு போயிட்டாங்க. ஒயின் வரவே மாட்டேன்ருப்பா. இன்றைக்கும் கரெக்டாக ஒயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க. ஒயினோட அம்மா வந்து வெளியே போயிட்டாங்க. யாரோ கூப்பிட்ருப்பாங்க, தெரிஞ்சவங்க வருவோம். எனக்கு இந்த அம்மா அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னு, உனக்கு ஆல்ரெடி கீழே எங்கேயாச்சும் பெயின் இருக்கா? கீழே பெயின் இருக்கான்னு கேட்டேன். லைட்டா அலர்ஜி? லைட்டாக இருக்கு. அது நீ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணாம், நீ ஜஸ்ட்டு இங்கே மட்டும் பாரு போதும். நான் டாக்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன். நீ டாக்டராக ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்காக எல்லாமே உன்ட்ட காட்ட முடியுமா? ஜேகே அப்படியே வந்துட்டு ஒயினே பார்த்துட்ருக்கா. ஒயின் நிமிஷம் கண்ணை மூடி பேசிகிட்ருக்கா. அவன் லைட்டாக என்னோட செஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறான். ஒயின் டக்குன்னு கண்ணை திறந்து ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட்டை கையில் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒயினை பார்த்துட்ருக்கா. ஒயின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணதான் ஐஸ் ஓப்பன்லேயே பார்த்துட்ருக்கா. இல்லாட்டி என்கிட்ட தானே காட்டுவேன், ஏன் வேறு ஏதாச்சும் காட்டுற பிளான் இல்லை வேறு ஏதாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துருவானா? கொன்ற மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஒயின் அப்படியே வந்து ஐஸை பிளிங்க் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஏன் பொண்டாட்டிடி, எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்ட் அப்படியே கீழே போகுது. ஒரு நிமிஷம் அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டா. ஜேகே வந்துட்டு ஜஸ்ட் சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கை எடுத்துடும். எனக்கு ஷூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து அவன் வீட்டுக்கு போயிருப்பா. இன்றைக்கி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஜேகேவோட ஃபேமிலியும் வராங்க. சும்மா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே ஜேகே ஒயினை பார்த்து ஒரு மாதிரி நாட்டியோர் ஸ்மெல் பண்ணுறோம். எனக்கு கொட்ட பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே ஒயின் அது இல்லாமல் ஜேகே ஒயினோட கசின்ஸ்லாம் எல்லோரும் ஒன்று உட்காந்துருக்காங்க. ஜேகே ஒயினை பார்த்துட்டு எல்லாமே பெருசாக தான் இருக்குது உனக்கு. ஜேகே அதை இப்படி ட்ரெஸ் போட்டும் காட்டணும் இல்லையே, ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன்னு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் டக்குன்னு எந்திரிச்சு போய் வீ பக்கத்தில் உட்காந்துட்டான். வீ பார்த்துட்டேன், என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து முறைச்சி ஜேகே க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கோம். மொழி முகுதி பாரு பண்ணி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டு இருக்கா ஜேகேவை. இன்றைக்கி வந்து தேர்ட் டே ட்ரீட்மெண்ட்காக ஒயின் போகிறா. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவங்க அம்மா கூட வரல, ரெகுலராக வந்து ஓடி போயிடுவாங்க. இன்றைக்கி ஆளே வரல. ஒயின் போய் சைலண்ட்டாக அந்த இதில் படுத்திருக்கா. நர்ஸ் வந்துட்டு ஒயினை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. ஒயினுக்கு இந்த அம்மா கூட நிற்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்பவும் போல தான் ஜேகே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒயின் அமைதி அப்படியே கண்ணை மூடி கையை ரொம்ப டைட்டனாக க்ளோஸ் பண்ணியிருக்கா. திடீர்னு ஒயினுக்கு அவளோட ரைட் சைட் லைட்டாக வெட்டாக ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயசை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஜேகே ஒரு மாதிரி லைட்டாக சக் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நிமிஷம் ஆனால் அரண்டு போயிட்டா. ஒரு நிமிஷம் ஜேகே என்ன பண்ணுறேன். ஜேகே வந்து அசைகிறதால இல்லை, ஏன்னா ஒயின் சொல்லியிருப்பா 2 நாளாக எனக்கு பெயினே குறையல, நீ எங்கே மாத்திரை கொடுத்து ஒரு மயிரும் குறையலன்னு கத்திருப்பா. இன்றைக்கி ஜேகே வந்துட்டு ஓகே நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு லைட்டாக சக் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நவ்வரு அப்படின்னு சொல்லும்போது ஜேகே இன்னும் கொஞ்சம் சக் பண்ணேன். ஒயினுக்கு கொஞ்சமாக பெயின் குறையுது. அவ்வளோ நிமிஷம் அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதில் ஷாக் ஆகிட்டான். அப்படியே ஒரு 5 minutes ஆகுது. ஒயினுக்கு ரைட் சைட் சுத்தமாக பெயின் இல்லை, அப்படியே லெஃப்ட் சைடு வரான். அப்படியே அங்கிட்டும் அப்படியே பொறுமையாக சக் பண்ணிகிட்ருக்கான். ஒயின் அப்படியே நிமிஷம் கண்ணை மூடி படுத்துட்டான். அவள் ஜேகே புஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவள் ஷாக்கில் இருக்கா. எப்பட்றா பெயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அப்படியே இந்த சைடு சக் பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படியே பொறுமையாக மவுத் எடுத்துட்டு பெயின் குறைஞ்சிச்சா சுத்தமாக இல்லையா இருக்கான். இல்லை பெயின் இல்லை, இது ஜஸ்ட் ஏஜில் வர நார்மல் பெயின் தான். ஒரு வேளை மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா வர வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஜேகே வந்து அப்படியே ஒயினை பார்த்து ஒயினோட செஸ்ட்டை லைட்டாக கிராப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியா? பெயின் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், என்ன சொல்கிற? துளி பெயின் கூட வராதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணி ஜேகே பார்த்துட்ருக்கா. ஜேகேன்ட்டு எதாவது சொல்லாமே பொண்டாட்டி இவ்வளோ ஷாக்கா? ஆணும் புருஷனை பார்க்க வேணாமே. ஒயின் ஆடி போய் உட்காந்துருக்கா. ஜேகே அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் எடுத்து எனக்கு அப்ளை பண்ணிட்டு
இப்போ பெயின் வராது. ஒரு வேளை அவனுக்கு பெயின் வருதுன்னா உடனே இங்கே வந்துடு சரியா? புருஷன் கூப்பிட்டு போய் பக்கா ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஒயின் அவனை ஆடி போன மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயின் எதுவுமே பேச முடியல. ஒயினுக்கு வந்துட்டு அப்படியே ஷாக்லேயே இருக்கவும் ஜேகே வந்துட்டு அவனே ஒயினுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறான். ஒயின் இன்னும் ஸ்டில் ஷாக்லேயே இருக்கா. ஜேகே வந்து அப்படியே ஒயினை பார்த்துட்டே இருக்கான். ஒயின் படுத்த மாதிரியே தான் இருந்திருப்பா. லைட்டாக எழுப்பி ட்ரெஸ் பண்ணியிருப்பான். இன்னும் ஒயின் அங்கேயே படுத்திருக்கான். ஜேகே அப்படியே பொறுமையாக ஒயின் மேலே வரான். ஒரு நிமிஷம் ஜேகே என்ன பண்ணுறேன். ஜேகே அப்படியே ஒயின் மேலே வந்துட்டு ஒயினை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே ஷாக்லேயே இருக்கா. அதுக்கப்புறம் டக்குன்னு ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே தாழ்ட்டு எழுந்திரிச்சு நிற்கிறா. அப்படியே ஜேகே பார்த்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டோம். கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஜேகே திட்டிகிட்டே வேமா வீட்டுக்கே ஓடி இருப்போம். ஒயினுக்கு ஒரு மாறு இருக்குது. அவங்க அம்மாட்ட போயிட்டு இப்போ ஒயின் பேர் எனக்கு பெயினே ஆனாலும் பரவாயில்ல ஜேகே ட்ரீட்மெண்ட் போகவே மாட்டேன் எனக்கு அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினுக்கு வந்து பொறுமையிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா பதிலே சொல்லலை. ஏதோ பாட்டுக்கு ஏதாவது வளரிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தான் இருக்காங்க. அப்படியே ஒரு 2 days ஆகுது. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஒயினோட அம்மா வந்து ஒயினுக்கு சாரியெல்லாம் கட்டி விட்டுட்ருக்காங்க. பாரு பொறுப்பாக பொண்ணு மாதிரி நிற்கணும் சரியா? ஏதாச்சும் அடாவிடித்தனத்தை காட்டினா காலை வெட்டிடுவேன் அப்படி சொல்லிட்டு பையன் சைலண்டாக ஏன்னா ஒயினோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்க நீ அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இருப்பாங்க. பேர் ஏதாச்சும் சொல்லுமா என்னம்மா நீ பாட்டுக்கு முடிவெடுக்கிறேன் இது என் லைஃப்மா இங்கே பாரு வயன் உன் லைஃப்பை எனக்கு முடிவெடுக்க உரிமை இல்லைன்றியா? நான் அப்படி சொல்லலாம்ண்ணா வாயை முடுன்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு அதனால் எதுவுமே பேசியிருக்க முடியாது. ஒயினுக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணால் ஜேகே தான் வருது. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஜேகே வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்ங்க பேரில் பையன் ஏதோ பண்ணி மனசுக்குள்ளே எடுத்து பிடிச்சிட்டான். எனக்கு அவனை பிடிக்கும் அதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது. எனக்கு பயமாக இருக்குது. நீ வா நான் இது என் லைஃப்பில் யார் கூடயும் ஷேரே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் என் ஹஸ்பண்ட் தவிர. என்னன்னு தெரியல ட்ரீட்மெண்ட்ங்கிற பேரில் நீ எதோ பண்ணேன். பட் நான் எல்லாருக்கும் அலோவ் பண்ணேன். ரீசன் ஆஃப் ஏன்னு தெரில உன்னை முதல்ந்தே பிடிக்கும். பிடிச்சவன் டச் பண்ணனால கையை தட்டணும்னு தோணலை எதுவுமே தோணலை. நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். இது வரைக்கும் நான் 5 டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஒருத்தர் கூட அவனை டச் பண்ண கூட நான் விட்டதில்லை. ஆனால் பட் உன்கிட்ட அப்படி இல்லை. உன்னை பிடிக்குங்கிறனால தான் இவ்வளவும் பண்ண விட்டேன். இப்போ என் லைஃப்பில் வேறொரு பையனா ப்ளீஸ் ஜேகே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க ஜேகேக்கு ரிங் போகுது பட் அட்டனே பண்ணல. பயமாக இருக்குது ஜேகே அப்படின்னு நினைக்கும் போது கண்ணில் தண்ணி ஊற்றுது. நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஐஸை ரப் பண்ணுறீங்க முன்னாடி வந்து உங்கள் அம்மா விட்டாங்க என்னாச்சு கண்ணில் தோசை விழுந்துருச்சு பார்த்து பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயில் அலைஞ்சிடாமல் பொறுமையாக அந்த கண்ணை தொடச்சிடுறாங்க. இப்போ உங்கள் அம்மா கையை பிடிச்சி கீழே கூப்பிட்டு வராங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஐஸ்லேருந்து டீஸ் ஊற்றிட்டே இருக்குது. கீழே வந்துடுனோடனே வைன் சரியில் ரொம்ப அழகாக இருக்கா. ஆமாம் ஜேகேக்கு பர்ஃபெக்டாக இருக்காள் வைன். ஆனால் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை வைன் எவ்வளோ வளர்ந்துட்டால. அதான் நான் கூட ஜேகே தான் வளர்ந்துட்டான்னு நினச்சேன். பரவாயில்ல ஒயினும் நல்லா வளர்ந்துட்டா. ஒயினுக்கு அம்சம் ஜேகே ஒயின்னு பேசுவோம். ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் நிமிந்து பார்த்தா ஜேகே ஒயினை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு நின்றுருக்கான். ஜங்குக்கு வந்து ஒயினை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு என்னாச்சு ஒயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நிற்கிறான். ஒயினுக்கு ஜேகேக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஒயின் அப்படியே நின்றுட்டே இருக்கா. ஜேகே ஒயின் கிட்ட வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் தனியாக பேச வேண்டியது இருக்கா? ஆமாம் உங்ககிட்ட உடனே பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒயின் கையை பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டு வரான். ஒயின் வந்து ஜேகே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். பயந்துட்டுண்டா பொறுக்கி ஏன்டா கால் எடுக்கல யாரையோ கூப்பிட்டு வராங்க என்னென்ன நினச்சிட்டே தெரியுமா? சரி ஒன்றும் இல்லை அப்படின்றா. ஒயினுக்கு ஐஸ் வந்து டீயர்ஸ்லாம் அது ஜேகே வந்து ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு என் பொண்டாட்டி அந்த உரிமையில் தான் நானும் எல்லாம் பண்ணேன். ஒன்று அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவனுக்கு விட்டுறவும் மாட்டேன் ஒன்றே விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் இருக்கும் உனக்கும் நான் மட்டும்தான் ஞாபகம் இருக்கட்டும் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 பேர் உள்ளே வந்தோன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு ஜேகே ஒயின்னு போகும்போது சும்மா எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்த்தா 2 பேரும் அட்டை மாதிரி ஒட்டிட்டு நின்றுருப்பாங்க. ஸோ எல்லோரும் அதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க போல. சரி விடு 2 பேரும் அதை விட நிறையா பார்ப்பாங்க ஜேகே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. கையோட என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு பையன் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஜேகே கொண்டு போயிடல என்னடி திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். இங்கே வலிக்குதே
ஏய் என்னாச்சு? நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தனே, இந்நேரம் வலிச்சிருக்காது எனக்கு. வலிக்குது ஜேகே. சரி உள்ள போன வரேன். அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து உள்ள போய் அங்கே அமைதியாக படுத்திருக்கா. ஜேகே வந்துட்டு அவன் சும்மா ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். என்னடி ஒன்றும் இல்லடி, ஃபர்ஸ்ட் ஆச்சும் லைட்டாக உனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, இப்போ அப்படி கூட இல்லையே, நல்லா தானே இருக்குது. வலிக்குதுடா. எங்கே கரெக்டாக கை வச்சு காட்டு. ஒயின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாயிண்ட் பண்ணி காட்டுறா. அங்கனையா அங்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது, என் புருஷன் ஹார்ட்டை வாங்கிக்கிட்டான், ஆனால் பார்க்கவே வரமாட்டேங்கிறானா, அது ரொம்ப வலிக்குது. ஜேகே அப்படியே அதை எடுத்துகிட்டு லொல்லாடி உனக்கு சும்மா தான் சொன்னேன், வலிக்கலாம் இல்லை. நான் பயந்துட்டேன் வலிக்குது போலன்னு. வலிக்கல, இதான் பார்க்கவே வரல, அது இங்கே ரொம்ப வலிக்குது ஜேகே அப்படி சொல்லிட்டு திரும்பி பாயிண்ட் பண்ணி காட்டுறா. ஜேகே வந்துட்டு வலியை போக்குவா. சங்குக்கா வேண்டாம் வேணாண்டா பொறுக்கி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே அப்படியே மேலே வரான். ஜேகே அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்து அப்படியே லைட்டாக சக் பண்ணிட்டேன்னு வலிக்குதான் இல்லை இல்லை ஜேகே எந்திரி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜேகே எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தள்ளுறா. பட் ஜேகே சிரிச்சிட்டே சக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஒயனும் ஜேகே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே 1 வீக் ஆகுது. இப்போ வந்து ஒயனுக்கும் ஜேகேக்கு வந்து மேரேஜே ஆயிடுச்சு. நினைக்கிறேன் 2 பேருக்கும் ஜாலியாக ஜிம்கானான்னு போயிருக்கோம். அப்படியே ஒரு 2 டேஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து ஒயின் வந்து ஜேகேக்காக சாப்பாடு கொண்டு போகிறான். பட் கேபினை நாக்கலாம் பண்ணல. மேம் உள்ள பேஷண்ட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தானே. ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அந்த ஒயின் உள்ள விட்டுட்டாங்க. ஒயின் உள்ள வந்து பார்க்கும்போது ஜேகே வந்து அங்கே தான் உட்காந்துருக்கான். அந்த இதில் தான் அந்த ஒரு பொண்ணு படுத்துருக்கு. அது ஒயின் ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஏன்னா அந்த பொண்ணு படுத்திருக்காள், அவள் பார்த்தா என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு. பட் ஜேகே வந்துட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணவே சொல்லலை. அதாவது அவன் ஒரு சைடு திரும்பி நிற்கிறான், அவன் கூட இன்னொரு நர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த ஸ்கேன் பண்ணுறது அங்கே வச்சு காட்டிகிட்ருக்காங்க. அதுவும் ஜேகேக்கு அந்த பொண்ணுக்கு ஸ்க்ரீன் வேறு இருக்குது. ஒயனுக்கு வந்து அங்கே ஒரு பொண்ணு படுத்திருக்கான் அப்படிங்கிறதுலாம் தெரியுது. பட் அந்த பொண்ணோட ஃபேஸ் அப்போல்லாம் தெரியல. ஏன்னா ஜேகேக்கும் அந்த பொண்ணுக்கும் ஸ்க்ரீன் இருக்குது. அங்கே வந்து நர்ஸ் வந்து அதை வச்சு காட்டிகிட்ருக்காங்க. ஜேகே இந்த சைட் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கான், சொல்லிகிட்ருக்கான். அவ்வளோதான் பண்ணிகிட்ருக்கான். ஒயனுக்கு நிமிஷம் அட்ட பாவி, என்ன மட்டும் என்னடா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒயன் வந்துட்டு ஜேகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜிக்கே திரும்பி பார்த்துட்டு முன்னாடி எப்போ அந்த லஞ்ச் கொண்டு வந்தேன் ஜிகே, இந்த ஃபஸ்ட்டு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். ஸோ ஃபைனலாக அந்த பொண்ணுக்கு பார்த்து முடிச்சிட்டாங்க. ஜேகே விட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓகே ஓகே நீங்கள் அந்த டேப்லெட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பெயின் போயிடும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வெளியே போயிடுச்சு. இப்போ ஒயின் ஜேகே மட்டும் தான் கேபினில் இருக்காங்க. ஒயின் போய் ஜேகே லேப்பில் உட்காந்துட்டு ஜேகேவோட மவுத் அப்படியே பிடிச்சிட்டான். என்னடி பொறுக்கி பொறுக்கி சரிடி ட்ரீட்மெண்ட் பொதுவாக அவங்க தானே அந்த நர்ஸ் தானே பார்ப்பாங்க. ஆமாம் ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் அந்த பொண்ணு தானே. ஆமாம் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனில் தான் நான் பார்ப்பேன். டப்பாவி எப்படி இருக்கப்போ என்ன மட்டும் ஏன்டா அப்படி பண்ண? என் பொண்டாட்டிடி, எனக்கு பார்க்க உரிமை இருக்குது, தொட்ட உரிமை இருக்குது. ஜிக்கே கையெடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜிக்கோட கையை எடுத்துடுறா. ஜிக்கன்ட்ட எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் பண்ண முடியுமா? சரியான நாட்டி பாய்டா நீ, என்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்க நீ. நான் எங்கே ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஹிப்போட சேர்த்து ஹக் பண்ணிட்டு நீ தான் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து சிக்கனடி பண்ணுறாட்டி பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து ஜிகே கையிலே அடிக்கிறான். ஜிகே சிரிச்சிட்டு சரி விடு இப்போ ரொம்ப பிடிச்சி உனக்கு லாயெல்லாம் இருக்கேன்னு நினச்சிக்கோ. லாய் போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு மனையில் ஒரு கொட்டுறா. ஜிக்கு விட்டா அன்னைக்கு தான் சாரிடா கொஞ்சம் வேமாடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டுட்ருக்கான். சரி பரவாயில்ல லைட்டாக காட்டு சரியா போயிடும் பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து ஜேக்கிக்கு சாப்பாடு போடுறா. ஜிக்கு சாப்பிட்டுட்டே ஒயினே பார்த்துட்ருக்கான். பிச்சத்துக்கு திங்கிற மாதிரி பார்க்குறேன். அந்த 3 நாள் எனக்கு சொர்க்கமாக இருந்துச்சடி. இப்போல்லாம் எங்கே சொர்க்கத்துக்கே கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு சலுத்து போச்சா? கல்யாணம் ஆகி 3 நாள் ஆகுது, ஒரு வாரமாச்சு. அப்படி இருக்க நான் பார்த்தேன், எங்கே 2 நாள்லேயே அனுப்பி வச்சிட்டேன். அப்புறம் இப்படியே இருக்கும், எனக்கு கடுப்பாக இருக்கும். வாயின் ஜேகே அப்படியே வாயின் பார்த்துட்டு கடுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாரியை லைட்டாக வளர்க்குற ஜேகே வந்துட்டு இல்லையே இப்போ கடுப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். போடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாரியாக இருக்கட்டும். மயன் பிச்சிரு வேண்டாம், வேலை பாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சாப்பிட்டுட்ருக்கான். வயன் வந்து சிரிச்சிட்டே அந்த சாரியை லைட்டாக ரிமூவ் பண்ணி காட்டுறான். ஜேகேக்கு ஹான்னு சொல்லிட்டு வாயெல்லாம் பல்லு நல்லா முயல் கண்ணா, இப்போ மட்டும் நல்லா பல்ல காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுறான். போறியா போகணுண்டா லவ் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேர் கிஸ் பண்ண போகிறாங்க. கரெக்டாக நர்ஸ் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். சார் நெக்ஸ்ட்டு பேஷண்ட். அந்த கிஸ் உனக்கு கொடுத்து வைக்கல, பொடி. சரி பாய்.
அப்படி சொல்லிட்டு ஜேக்கும் ப்ளைன் கிஸ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் வந்து வெளியே போயிருப்பான். அதுக்கப்புறம் ஜேக்கு வந்து பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே ரெகுலராக டேஸ் போயிட்டே இருக்கு. அயன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இன்றைக்கி அயன் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஜேக்கு பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு? ஜேக்கு எனக்கு ஜஸ்ட்டு ரொம்ப வலிக்குதுடா. ஜேக்கே பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ வலிக்குது நார்மல் தான். நான் என்னை பார்த்து பேசுனாயே. நான் பேஷண்ட்டை பேசுகிற மாதிரி பேசுகிறேன். ஜேக்கே சரி என்ன செடி பொண்டாட்டி வலிக்குதுடா. சரி வரியா எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு அயன் வந்து அங்கே போகிறான். அயனால் ஏறிலாம் படுக்க முடியாது. பிள்ளைக்கு கொஞ்சம் வயிறு வேறு பெருசாகிடுச்சு. 8 மந்த் ஆகிடுச்சு. ஜேகேவே தூக்கி படுக்க வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குவான். ஜேகே வந்து அந்த சாரியை லைட்டாக அங்கே ரிமூவ் பண்ணுறான். அயனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஜேகே பொறுமையாக செட் பண்ணுறான். டாக்டருக்கு டேப்லெட் கொடுத்து மருந்து போட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குற பழக்கம் இல்லையா? இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்றா. ஜேகே சிரிச்சிட்டே வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை விட இந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு மோர் எஃபெக்டிவாக இருக்கும். டக்குன்னு பெயின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு செக் பண்ணுறான். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பெயின் குறைஞ்சிச்சு. இப்போ தான் நல்லாயிருக்கு. அதுக்கு தான் சொன்னேன் டெய்லியும் உன்கிட்ட வீட்டில் இருக்கப்போ கொஞ்சம் தந்தனா போதும், அவ்வளோதான் மொத்தமாக அள்ளிடுவேன். எனக்கு ரொம்ப பெயின் வந்துடும். அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். சரி சரி மேடம், டேப்லெட் வேணுமா? வேணான்னு நினைக்கிறேன். ஒரு கோட்டு போட்ட டேப்லெட் என் கூடயே இருக்குமா? எப்போ வலி வந்தாலும் உடனே சரி பண்ணிடுது. ஸோ எனக்கு டேப்லெட் தேவையில்லை. ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டேன்னு கோட்டு போட்டு மருந்தானா? அப்படி சொல்லிட்டு அயன் ஜேக்கோட கோட்டு பிடிச்சிக்கிட்டு எழுதிட்டு கோட்டு போட்டு மருந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோஸை வச்சு லைட்டாக ரப் பண்ணுறா. ஜேக்கு வந்துட்டு பண்ணுட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வைனை வந்துட்டான். ஜேகே சிரிச்சிட்டே வந்து வைனை பேக்கப் பண்ணிட்டு ஒரு டைம் எங்கே ஜேகே எனக்கு 8 மந்த் ஆயிடுச்சு, நோ சான்ஸ். அவர் லைட்டாக வச்சு வெயிட்டாக வச்சு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அயன் ஜேகே பிடிச்சி தள்ளுறான். ஜேகே வந்துட்டு சிரிச்சிட்டே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண விடுடான் சரின்னு சொல்லிட்டு ஜேகே விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் வெளியே போயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அயன் ஜேகே பார்த்துட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமில் வந்து உன்னை ரொம்ப நாள் உன்னை பொறுக்கின்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அதே இதுக்கு இப்போ சொல்கிறேன். சொல்லணும் தோணுச்சு. அவ்வளோ பொறுக்கி பையன் அவ்வளோ திட்டேப்பேன். ஆனால் நான் நினைக்கவே இல்லை. நிறைய நாள் நினச்சிருக்கேன் தெரியுமா இந்த பொறுக்கியை கல்யாணம் பண்ணிட்டு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறான்னு. ஆனால் அந்த விஷயத்த நான் நினைக்கவே இல்லை. அது நானாக இருப்பேன். கஷ்டமடிப்படுற. ஆமாம் நீ கொடுக்குறிய ஒரு டார்ச்சர். அப்பா அந்த டார்ச்சர் இருக்கே. டார்ச்சர் கொடுக்குறேண்ணா? ஆமாம் ட்ரீட்மெண்ட்ங்கிறப்பெல்லாம் எனக்கு செம்ம டார்ச்சர் கொடுப்பேன். ஜேகே வைன்னு பார்த்து நாட்டியாக ஸ்மைல் பண்ணிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காதுன்னு ஒருத்தன்ட்டு ஏங்கிட்டு இருக்காடி. நீ தான் கிடச்சி வேஸ்ட் பண்ணுற. என்ன சொன்ன உன்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்காங்களா? பிரச்சனை செத்த பேர் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடிக்க போகிறேன். ஜேகே சும்மா சொன்னேன். சும்மா சொல்லுவியா? விளையாட்டு கூட அப்படி சொல்லுவியா? எனக்கு என்னை பற்றி உனக்கு தெரியாதா? தெரியும். நல்ல வேலை அந்த இதை மாற்றின கொன்றுப்பேன். ஜேக்கு இப்போ வந்து சைல்டு டாக்டராக இருக்கான். ஏன்னா அவன் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் சொல்லியிருப்பீங்க, இல்லை ஜேக்கே அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மேரேஜ் ஆன புதுசில் மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் டே சொல்லியிருப்பீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறான்னு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சொல்லிட்டீங்க ஒன் டைம். ஜேகே ஓகே சரி பார்த்துக்கலான் இருப்பான். ஒரு 1 வீக் போயிருப்பான், அதே இதில் தான் போயிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கும் மனசாகலை. சரி பொண்டாட்டி கேட்டுட்டா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சைல்டு டாக்டர் ஆகிட்டான். இப்போ சார் அதை நினச்சி சொல்லவும் தான் நீங்கள் அப்படியே அடிச்சனா பாரு பிச்சனா பாருன்னு கத்திட்டு இருக்கீங்க. ஜிகே சிரிச்சிட்டு அவங்கள ஹக் பண்ணிட்டு சரி விடு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் பார்த்து பொறுமையாக அப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்த பொண்ணு நீ தான். லைஃப் லாங் உனக்கு என்னோடய ட்ரீட்மெண்ட் இருக்கும். மற்றபடி யாருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்காது உனக்கு. பட் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும், டார்ச்சரும் இருக்கும். லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜிக்கு இப்படியே ஃபேஸ் பிடிச்சி கிட்ட அழுக்கிறான். போதுண்டா விடுடா, இவன் வேறு கொஞ்சம் கேப் கிடச்சா போதும் எப்படா கெடா வெட்டலான்னு யோசிச்சிட்டே இருப்பான் போல். என்னடி போ ஜேகே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை நான் வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அழகான ஒரு பேபி பாய் பிறந்திருப்பான். உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து குழந்தை பிறந்து உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒருத்தி சொன்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட ஜேகேட்ட போக மாட்டேன்னு. ஜேகேவே கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பற்றிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கா. அம்மா ஏமா சும்மா நீ இதே சொல்கிற? சொன்னேன்டி ட்ரீட்மெண்ட் கூட ஜேகே வேணான்னு சொல்கிறவங்களாம் தான் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு. நான் என்ன பண்ணேன், உன் மருமகே மாய மந்திரத்தை போட்டு என்னை மயக்கி கல்யாணம் பண்ணிவிட்டான். ஜேகே மாய மந்திரம் போட்டானா? அவன் அழகில் மயங்கி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லு. அம்மா அவன் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அழகலை, என்னை விட கம்மி தான் தெரியுமா? உன்னை விட கம்மியா? என் மருமகனுக்கு நீ தாண்டி கம்மி. அம்மா நீ என்னை பற்றியா அவனை பற்றியா?
உன்னை தான் பெத்தேன், என்ன பண்ணுறது, ஜேகே என் வயித்துல பிறக்கல, அதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணும், அந்த மாதிரி அழகான பைய பிறக்கிறதுக்கு. அம்மா அப்படி சொல்லிட்டு பல்ல கடிக்கிறீங்க. ஜேகே அப்போ தான் வந்திருப்பான். ஜேகேக்கு சரியான சிரிப்பு. பாத்தியா எங்கள் அத்தைக்கு எவ்வளோ ஃபீலிங்னு வெளுத்துப்படுவேன். எங்கள் அம்மா இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டே இருக்கும், லூசு 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீ தாண்டி லூசுன்றாங்க. ஜேகே வந்துட்டு சரி 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 2 பேரும் அடிச்சிக்காதீங்க அத்தை, நான் இப்பயும் உங்கள் பையன் தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அம்மான்ட்ட ஆமாட்ட தங்க நீ இப்பயும் என் பையன் தான் அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட சீக்ஸில் தட்டிட்டு, என்ன பண்ணுறது இந்த ராஜசீட்டை மட்டும்தான் மாட்டியிருக்க, வேறு ஏதாச்சும் நல்ல பொண்ணுகிட்ட மாட்டியிருக்கலாம். நீங்கள் எப்படியும் உங்கள் அம்மா பார்த்து மறைக்கிறேன். உங்கள் அம்மா சிரிச்சிட்டேன்னு உண்மையை சொல்லிட்டேன் போல ராஜிக்கு முறைக்கிறா. ஆமாம் தப்புசுக்குன்னு உண்மையை சொல்லிவிட்டீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டேன் உண்மையை சொன்னாங்களா சரி அடிக்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு விடடின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இது ஜஸ்ட் ஃபன்னாக கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுதான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருந்துச்சு. சரி சும்மா அந்த டைட்டிலில் பார்த்தேன், ஓகே பண்ணலாம் தோணுச்சு பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கேயும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. பாய், லவ் யூ.